ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தங்க நகை பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1,50,000 ரூபா ஆகுது ஒரு பவுன் வாங்குறதுக்கு. ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா 25,000 ரூபா பக்கத்தில் வருது. இப்போ நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா, வீட்டு லோன் எப்படி வாங்குறாங்க, இஎம்ஐ போட்டு வாங்குறாங்க, பைக்குக்கு இஎம்ஐ போட்டு வாங்குறாங்க. அதே மாதிரி ஒரு கிராம் நகையை கூட நம்ம ஃபியூச்சர்ல இஎம்ஐ போட்டு தான் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது சாமானிய மக்கள்கள். ஸோ அதனால என்ன சொல்ல வரேன்னா, இருக்கிற நகையை தக்க வச்சுக்கோங்க, பாதுகாப்பாக வச்சுக்கோங்க, இது பண்ணிடாதீங்க, தொலைச்சிடாதீங்க. நிறைய பேர் திருட வருவார்கள். திருடர்கள் வரும்போது நம்ம பத்திரமா நம்ம நகையை பாதுகாத்துக்கணும். லேடிஸா போகும்போது மிளகாத்தூவிலாம் நேற்று இதில் பார்த்தேன், நியூஸில் பார்த்தேன். மிளகாத்தூவிலாம் எடுத்துட்டு பறிச்சுட்டு போகிறாங்க. ஸோ சேஃப்டியாக போங்க. தங்கம் உயர உயர திருட்டு வேலை அதிகமாக ஆகும். ஸோ அதனால் இனிமேல் தங்கத்தை நம்மளால வாங்க முடியாத சூழ்நிலையில இருக்கும். இனிமேல் தங்கத்தை இருந்துச்சுன்னா அது பாதுகாக்கிற வழியை பாருங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.